வணக்கம். ரிஷபம் 2024 ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு, அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு குருபகவான் பெயர்ச்சியாகிறார். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னிராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 9ஆம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார். தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு, அதாவது தனுசுராசிக்கு 6ஆம் இடமென்று சொல்லக்கூடிய மீனம் ராசிக்கு 3ஆம் இடமென்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார். சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறாரென்று பார்ப்போம். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைவது கண்டிப்பாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசிக்குள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு நுழைந்தாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார். அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். அதுபோன்றுதான் இந்த 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் மட்டும்தானுண்டு. ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார். ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும்போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குருபகவான் ஜென்மராசி 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது. கண்டிப்பாக தடையும் ஏற்படாது. ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்களில் சஞ்சரிக்கும்போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது, அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார். ஏனெனில் குருபகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார். அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது. எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சக்திவாய்ந்த குருபகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் தலைவனென்றும் போற்றப்படுகிறார். குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பிலிருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார். ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குரு கொடுக்கக்கூடிய நல்லபலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார். ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானை சமகிரகமாக பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு, கேது, சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே கிரகமென்றால் அது கண்டிப்பாக குரு மட்டும்தான்.
எனவேதான் அப்படிப்பட்ட குரு மிகப்பெரிய அளவில் இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குரு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். மேலும் கடகம் ராசி குருபகவானின் உச்சவீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்துவிதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தவரையில் கண்டிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகைகிரகமாக பார்த்தாலும் சுக்கிரன் குருபகவானை சமகிரகமாக பார்க்கிறார். எனவேதான் இந்த காலகட்டத்தில் ஜென்மராசிக்குள் குரு நுழைவதால் பல்வேறு விதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக சுயஸ்தானமென்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் குரு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்களில் சில அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளுண்டு. ஆனால் அதே நேரத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு ராசிக்கு 5 7 9 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார். பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடம் எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற்றுதருகிறார் குருபகவான். உடல் நல ஆரோக்கியமென்பது அபிவிருத்தி ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது. எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் திடமான மனநிலையுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக குரு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமுண்டு. சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் காதல் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ நடந்தேறுவதற்கான யோகங்களுண்டு. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். பல்வேறு வகைகளில் குடும்பரீதியாக கடன் சார்ந்த தொல்லைகள் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை போன்றவற்றில் ஒரு சுமூகமான நல்ல முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. உத்தியோகம் ரீதியாக சனிபகவான் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை. ஏனெனில் கேதுவும் லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உத்தியோகம் ரீதியாக தசா புத்திகள் அனுகூலமாக இருக்கும்பட்சத்தில் புதிய வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் குறுமட்டுமில்லாமல் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்துவதால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மாறுதல்களையும் பன்மடங்கு முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுகிறது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்தால் பெரிய அளவிற்கு சிரமங்களை கண்டிப்பாக தவிர்க்கலாம். அகல கால் வைக்க வேண்டாம். கலைத்துறை ரீதியான பணிகளில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. குரு சற்று சாதகமற்ற அமைப்பிலிருந்தாலும் ராசியின் அதிபதி சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார். கேது ராகு மற்றும் சனி போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல லாபங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் குருபெயர்ச்சி துவங்கிய இந்த காலகட்டத்தில் இனிப்பான வெற்றிக்குரிய செய்திகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும். மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. வயல் சார்ந்த பணிகள் சற்று கடினமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானங்களும் அதிகரிக்கும். லாபங்கள் படிப்படியாக உயரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல அசூர வளர்ச்சிகள் பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. குரு ஜென்மராசிக்குள் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் மனதையும் சிந்தனையும் செலுத்துதல் நல்லது. இல்லையெனில் சில மனக்குழப்பங்களும் ஒரு விதமான அச்சமும் மனதில் ஏற்பட்டுக்கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குருபகவானின் சுபபார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறும்.
குரு ஜென்மராசியிலிருந்தாலும் பல தடைகளை தாண்டி முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குருபெயர்ச்சி துவங்கி முதல் ஒரு மாதத்திற்குள் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை ஆலங்குடிக்கு சென்று குருபகவானை தரிசனம் செய்து வாருங்கள். நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.